இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற சில கெட்ட குணங்களை நாம் தான் பேணி பாதுகாத்துட்ருக்குறோம். அது என்று துரத்தி விடணும். நமக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை என்னென்னா, அவைகள் நமக்குள்ளே பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பரவாயில்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதை நீங்கள் துரத்தி விட்டால் தான் ஆசீர்வாதம். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் முந்தன் நினைவாய் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து யோசுவாவின் காலகட்டத்துக்கு பிற்பாடு நடந்த விஷயங்களை நாம் பார்க்குறோம். அப்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த உடனே இப்போ யுத்தத்துக்கு போகிறாங்க. அப்போ யூதா அந்த 1ஆம் அதிகாரத்தை வாசிங்களேன். நியாயாதிபதி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா மரித்த பின் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி யார் அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, யார் போனோம்? இப்போ யார் ஸ்டார்ட் பண்ணுறோம்? இப்போ முடிச்சுட்டாங்க, யோசுவா காலம் முடிஞ்சிருச்சு. அப்போ 2 காரியங்கள் அங்கே குறை வைக்கப்பட்டிருக்குது. 2 காரியங்கள் அங்கே குறை வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, தேசம் இன்னும் முழுமையாக அந்த நிலப்பரப்புகளும் அவங்க அதை சுதந்திரித்து கொள்ளவில்லை. இன்னும் அவங்கள சுற்றி இருக்கிறதான அந்த மக்களையும் அவங்க என்ன செய்யலை என்றால் அவர்களையும் துரத்தி விடவில்லை. ஆகையினாலே முழுமையாக அவர்கள் சுதந்திரத்தை பிரித்து கொடுத்து விட்டாலும் அவங்களுக்கு சொந்தமாகவில்லை. 2 காரியம் செய்யணும். நிலப்பரப்பையும் அகலமாக்கணும், அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்களையும் அப்புறப்படுத்தணும். இந்த 2 காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம அவன் நித்திய ஜீவனுக்கு சுதந்திரமாக்கப்பட்ட நாமும் செய்ய வேண்டிய 2 காரியங்கள் இருக்குது. ஒன்று நிலப்பரப்பு, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இன்னும் இயேசுவை பற்றி சொல்லி நாம் சுதந்திரிக்க வேண்டிய நமக்கும் சில காரியங்கள் இருக்குது. அதில் ஒன்று, நம்ம இன்னும் நம்முடைய எல்லைகளை பெருக்க பண்ண வேண்டும். ஆசீர்வாதத்தின் எல்லைகள் இன்னும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது இருக்குது. ஒன்று. 2வது, இன்னும் நம்மிடத்திலிருந்து களைந்து போட வேண்டிய, வெட்டி எரிந்து போட வேண்டிய
நம்மை விட்டு அகற்ற வேண்டிய, துரத்த வேண்டிய கெட்ட பழக்க வழக்கங்களும், ஆமாம், அதனுடையதான எச்சங்களும் நம்மகிட்ட இருக்குது. இந்த 2 காரியத்தை நாம் தான் செய்யணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யார் எந்த கோத்திரங்களில் எந்த கோத்திரம் முன்ன போகணும்னு கேட்குறாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, யூதா எழுந்து புறப்பட கடவன் அப்படிங்கிறார். அந்த தேசத்தை கையில் ஒப்பு கொடுத்தேங்கிறார். அப்போ யார் புறப்படணுமா? யூதா புறப்படணும். அதில் ஒரு ஆவிக்குரிய ஒரு ரகசியம் இருக்குது. யூதா என்று சொன்னால் துதி என்று அர்த்தம். அப்போ நாம் அதனால தான் ஒவ்வொரு நாள் காலையிலையும் துதியோடு ஆரம்பிக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. துதித்தல். அப்போ துதி முன்னே போக வேண்டும். அது மாதிரி அவங்க புறப்பட்டு போகிறாங்க. போகும்போது அவன் சிமியோனையும் துணைக்கு கூப்பிட்டுக்கிறான். ஏன்னா சிமியோனும் அவங்களோடு கூட அவங்கள ஒட்டி இருந்த ஆள். மற்ற இன்னொருத்தனையும் துணைக்கு கூப்பிட்டு கொண்டு 2 பேரும் போகிறாங்க. போய் அங்கே ஜெயிக்கிறாங்க. அதோனி பேசேக்குங்கிற ஒரு ராஜா, அவனை அவங்க ஜெயிக்கிறாங்க. அவனை குறிப்பாக அவனை என்ன செய்கிறாங்கன்னா, அவனுடைய கால் பெருவரலையும் கை பெருவரலையும் அவனை வெட்டிட்டாங்க. அப்போ அவன் ஒரு அறிக்கை இடுறான், நான் ஒரு காலத்தில் நான் ஒரு 70 ராஜாக்களை ஜெயித்த போது அந்த ராஜாக்களுடையதான கால் பெருவரலையும் கை பெருவரலையும் வெட்டி நான் என்ன செஞ்சேன்னா, நான் அவங்கள ஒரு நாய் போல் என்னுடையதான மேஜை கீழே பொறுக்கி திங்கி வச்சேன். ஆனால் அள்ளி சாப்பிட முடியாது பெருவர். இதே மாதிரி ஒரு இந்தியாவிலையும் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. முதல்ல கைத்தறி நெசவுகளை, ஆமாம், அவைகளை இல்லாமல் ஆக்குவதற்காக கை பெருவர்களை வெட்டி போட்டார்கள்னு சொல்லி கைத்தறி நெசவு செய்யக்கூடாதபடிக்கும் தடுத்து போட்டாங்கன்னு ஒரு சம்பவமும் சொல்லுவது உண்டு. சரி, இது ஒரு விதமாக தாங்கள் யாரை ஜெயிக்கிறார்களோ அந்த ஜெயித்தவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை சித்திரவதைப்படுத்தி வேடிக்கை பார்ப்பது அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு கலாச்சாரமாகவே இராணுவங்களிலே காணப்படுது. சித்திரவதை இன்றைக்கும் பாருங்கள். இப்போ யாராவது ஒரு தர்ம அடி கொடுக்குறோங்கிறதோ, ஒரு தப்பில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டானோ, அல்லது ஒருத்தன் கைது பண்ணப்பட்டாலோ, அவங்கள அல்லது ஒரு பொல்லாத கும்பல் ஒரு ஆளை பிடித்து விட்டால் அவர்களை சித்திரவதை செய்து அதை பார்க்கிற, அதை ரசிக்கிற ஒரு விதமான ஒரு மனநிலை. அதற்கு கர்த்தர் அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட தண்டனையவே அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆகையினால் நீங்கள் ஒருபோதும் மற்றவங்களை சித்திரவதைப்படுத்தி அதில் நீ ரசிக்காதீங்க. நாளைக்கு நீ எதை செய்தாயோ அது உனக்கு செய்யப்படும் என்பதை நீ ஜாக்கிரதையாயிரு. சரி, அவனே சொல்கிறான், அறிக்கையிடுறான், நான் எப்படி செஞ்சேனோ அப்படியே எனக்கு கர்த்தர் எனக்கு சரி கட்டினார்னு சொன்னாங்க. அவன் அங்கே பரிசுத்து போனான்னு. அதுக்கப்புறம் இந்த காரியங்கள் நடந்த பிற்பாடு அங்கே காலேப், யூதா கோத்திரத்தை அந்த காலேப் சொல்கிறா, ஆமாம், அந்த கேனாசின் குமாரனை ஒத்னியேல் என்ன செய்கிறான், அதை பிடிக்கிறான். எதை? இந்த கீரியாத் அர்பா அப்படிங்கிற இடத்த பிடிக்கிறான். அப்போ அதை பிடித்ததுனால அவனுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அவன் அந்த ஒத்னியேல்ங்கிறவன் அதை பிடிச்சிட்டான். அப்போ தன்னுடைய மகளாகிய அக்சாலை அவளுக்கு விவாகம் பண்ணி கொடுக்குறான். அக்சால் அவனுக்கு நிலங்களை சொந்தமாக அவன் சுதந்திரம் கொடுக்குறான். அந்த பொண்ணும் எனக்கு கொடுத்த சுதந்திரத்துக்காக நன்றி, ஆனாலும் எனக்கு வறட்சியான பகுதியாக இருக்குது, நீ செழிப்பான நீரோட்டம் உள்ளதான பகுதி வேணும்னு சொல்லி கேட்டு அவள் வாங்கி கொள்கிறத பார்க்குறோம். அந்த சம்பவத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. கர்த்தரிடத்தில் நாம் கேட்டால் அவர் நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லி நாம் கேட்க வேண்டியதின் அவசியத்தை அவங்க சொல்கிறாங்க. சரி, அடுத்ததாக 19ஆம் வசனத்தில் பார்க்குறோம், யூதா ஓடு கர்த்தர் கூட இருந்தார். மலை தேசத்தாரை துரத்திட்டாங்க. ஆனால் பள்ளத்தாக்கின் குடிகளோடு கூட இரும்பு ரதங்கள் இருந்தபடினால் துரத்தி விடக்கூடாமல் போயிட்டு. ஏன்? கர்த்தர் கூட இருந்து ஏன் துரத்தி விடாமல் போச்சு? கர்த்தர் கூட இருந்தார். இவருடைய விசுவாசம் இல்லை, இந்த விசுவாசத்தின் பிரயாசம் இல்லை. தேவனை விசுவாசித்து அதன் அடிப்படையில் இவங்க செயலாற்ற வேண்டியவங்க. விசுவாசித்தார், நிறைய கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க. ஆனால் சுதந்திரித்துக் கொள்வதற்காக என்ன செய்வதில்லை, அவர்கள் பிரயாசப்படுவதில்லை. நீங்கள் பிரயாசப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவங்களை துரத்தி விட்டுருக்க முடியும். ஆனால் அவர்களுக்கு சோம்பல் தளத்தினாலே துரத்தி விடக்கூடாது. அவர் போயிட்டு 21ஆம் வசனத்தில் பாருங்கள், பென்யமீன் கோத்திரத்தாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, எபூசரை துரத்தி விடவில்லையா. 23ஆம் வசனத்தில் பாருங்கள், யோசேப்பின் புத்திரர் நினச்சிதாங்க, அவங்க ஒரு பட்டணத்தில் அவங்க போய் ஜெயிச்சதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். மனாசே கோத்திரத்தாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மனாசே கோத்திரத்தை பற்றி 27ஆம் வசனத்தில் அங்கே அவங்கள பார்த்தீங்கன்னா கீழே உள்ள வார்த்தை பாருங்கள், அது மெகிதோவின்
நிறைய ஊர் பட்டண பேரெல்லாம் சொல்லிட்டு மெகிதோவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஒளி மனுஷனையும் துரத்தி விடவில்லை. அவங்க செஞ்சுருக்கணும். இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற சில கெட்ட குணங்களை நாம் தான் பேணி பாதுகாத்துட்ருக்குறோம். அது என்று துரத்தி விடணும். நமக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை என்னென்னா, அவைகள் நமக்குள்ளே பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பரவாயில்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதை நீங்கள் துரத்தி விட்டால் தான் ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் துரத்தி விடலை, அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? கானானியர் இந்த தேசத்திலே குடியிருக்க வேண்டும், நாங்கள் இருப்போம், நாங்கள் குடியிருப்போம். சில பிசாசுகள்லாம் துரத்தும் போது நாங்கள் ஒரு அனுபவப்பட்டுருக்குறோம். நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும். இது எனக்கு சொந்தம், நான் இதை விட்டு போகவே மாட்டேன், நான் போக மாட்டேன்னு இப்போ பிசாசு போராடும். போக மாட்டேன், ஏன் போக மாட்டேன்? இது எனக்கு சொந்தம், நான் போக மாட்டேன், நான் ரொம்ப நாள் அங்கே இருக்கிறேன், போக மாட்டேன். அதுதான் அங்கே நடக்குது. சரி, 28ஆம் வசனம் பாருங்களேன். 28ஆம் வசனம், இஸ்ரவேலர் பலத்த போதும், கை பலத்திருச்சு, முடியுங்கிற சூழ்நிலையும் கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணிட்டாங்க. பகுதி கட்ட பண்ணாங்கன்னா அவங்கள்ட்டேருந்து ஒரு வருமானத்தை எதிர்பார்த்துட்டாங்க. அவங்கள வேலைக்காரங்களாக மாற்றிட்டாங்க. அவங்கள நாங்கள் அடிமையாக தான் வச்சுருக்கோம். நான் என்றைக்கு நினச்சாலும் இதை நான் விட்டுருவேங்க, என்றைக்கு நேரத்தில் நான் நினச்சாலும் இதை நான் துரத்திடுவேங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க பகுதி கட்டுறவங்களாக இருந்தாங்க. பிறகு அவங்க பகுதியை ஆக்கிரமிக்கிறவங்களாகவும் மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் 29ஆம் வசனத்தில் எப்ராஹிம் கோத்திரத்தாரும் சில கானானியரை துரத்தி விடலையா, அதனால் அவங்க நடுவில் குடியிருந்துட்டு இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு முள்ளாக இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்க பகுதி கட்டுறவர்களாக மாற்றுறாங்க. ஆசேர் 31ஆம் வசனத்தில் ஆசேர் கோத்திரத்தார் அவங்களும் துரத்தி விடலையா. 33 நப்தலி கோத்திரத்தார் அவங்களும் துரத்தி விடலையா. இப்படி நம்ம நிறைய பேர் என்ன செஞ்சாங்களா, ஆமாம் அவங்கள துரத்தி விடலையா. இன்னொரு வசனம் பாருங்கள், 34ஆம் வசனத்தில் பாருங்கள். இந்த தான் புத்திரரை அவங்க மலை தேசத்தில் இருந்தாங்கன்னா கீழே இறங்க விடாமல் நெருக்குனாங்களாம். கீழே இறங்கி வர முடியாது. சில தாழ்மைப்படாதபடிக்கும் நம்ம இறங்கி நம்ம சுதந்திரிப்பதற்காக செயல்பட முடியாதபடி தடுக்குது. இதெல்லாம் இதை நீங்கள் இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இதெல்லாம் மனிதர்களாகவும் அவைகளை ஒரு தேசங்களாகவும் அங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் ஆவிக்குரிய அர்த்தத்தில் நாம் இதை எடுத்துக்கொள்வோமானால் இது பிசாசினுடைய சத்துருடைய கிரியைகளாக பார்க்குறோம். நாம் அதை துரத்தி விட வேண்டிய நேரத்தில் நம்ம அதை துரத்தி விடலைன்னா அவர்கள் பகுதி கட்டுகிறவர்கள் நம்ம நினச்சிட்டு இருப்போம். பகுதி கட்டலை, அவங்க பலமாகிட்டே இருக்கிறாங்க. அவங்க பலம் அவர்கள் பலப்பட்டுட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க உள்ள. நீங்கள் துரத்தி விடலைன்னா வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் வெட்டி விடலைன்னா அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆமாம். அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் அவங்களால ஒரு நன்மை கிடைக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறீங்க. ஒரு சின்ன சுகத்துக்காக சின்ன சந்தோஷத்துக்காக அது இருந்துட்டு போட்டுன்னு நீங்கள் விட்டுட்ருக்கீங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் உங்களை நீங்கள் அவங்கள அடிமைப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதை நீங்கள் ஆண்டு கொள்ள வேண்டியதாக இருக்க, கடைசியில் அவைகள் உங்களை ஆண்டு கொள்ளும், நீங்கள் அடிமைகளாய் போவீர்கள். எச்சரிக்கையாயிருங்கள். சில இது நம்ம இறங்கி விடக்கூடாது, தடுக்கிறத பார்க்குறோம். இவைகளை துரத்தி விட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு அந்த வசனம் தான் எனக்கு ரொம்ப ஒரு பயத்துக்குள்ள வசனம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனம் என்ன சத்ரா வசனத்தில் பார்க்குறோன்னா, அவர்கள் பலத்த போதும் 28ஆம் வசனம், இஸ்ரவேலர் பலத்த போதும் துரத்தி விடாமல் போனான். ஆகினாலே ஆவியானவங்களை பலப்படுத்தும் போது அவன் அகற்ற வேண்டியவர்களை அகற்றுவதற்கு நீங்கள் எழும்புங்கள். அவன் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். துதியோடு கூட ஆரம்பியுங்கள். யூதா கோத்திரம் முன்ன போகட்டும். அன்றைக்கே ஆண்டவர் ராஜா யாருங்கிறத சுட்டி காமிச்சிட்டார். யூதா கோத்திரம் முன்ன போகட்டும். ஆமென், ஸ்தோத்திரம். துதிகளோடு போங்க. ஆமாம், துதித்தல் முன்னே துதியும் ஆராதனையும் முன்னே போகும்போது உங்களுக்கு வெற்றியும் ஆசீர்வாதமும் உங்களை பின்தொடரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நியாயாதிபதிகள் 1வது அதிகாரத்தை பார்க்குறோம். இந்த 1வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவுக்கு அடுத்த தலைமுறை, யோசுவா இறந்து போனார். அதற்கு பின்பதாக நியாயாதிபதிகளுடைய ஆளுகை. அதில் இதற்கு முதல்ல மோசே தலைவராக இருந்தார், அடுத்தது யோசுவா தலைவராக இருந்தார். அதற்கு பின்பதான யோசுவா யாரையும் தலைவராக உருவாக்கவில்லை. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, யார் எங்களுக்கு யுத்தத்தை நடத்துறதுக்கு முன்னாடி போகலாம், அப்போ யூதா எழும்பட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம இது ஆவிக்குரிய அர்த்தத்தில்
துதி முதலாவது என்ன செய்யணும், துதிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். இவங்க தொடர்ந்து யுத்தம் செய்கிறார்கள். யூதா யுத்தம் செய்து ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு அடுத்தாப்பில் கிட்டத்தட்ட 8 கோத்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் நடுவில் இருந்தவர்களை துரத்தி விடவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாளிலும் நம்ம தேவனை நம்ம ஏற்றுக்கொண்டோம், தேவனுக்கு பிரியமாய் நம்ம வந்துட்டோம் அப்படின்ன பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது, திரும்ப பின்வாங்கி போயிடக்கூடாது. நாம் என்ன செய்யக்கூடாது, பழைய பழக்க வழக்கங்கள், நிறைய நாள் பார்க்குறது, நேரம் பார்க்குறது, அப்படிப்பட்டதான இந்த புறஜாதிய மார்க்கங்கள் திரும்பி நம்மகிட்ட என்ன செய்திடக்கூடாது, வந்து விடக்கூடாது. அவைகளெல்லாம் கம்ப்ளீட்டாக களைந்து போட வேண்டும். அதே போல் நம்முடையதான குணாதிசயத்திலையும் மாற்றங்கள் வேண்டும். நம்ம ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவன் நம்ம ஒரு காரியத்துக்கு நம்ம இடம் கொடுத்தோன்னா அது ஒன்று ஒன்றா வந்து பூந்து வந்து பழைய இழுத்துட்டு போயிடும், பின்னாடி இழுத்துகிட்டே போயிடும். ஆமாம், என்ன செய்வானா, பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறத கண்டு பிசாசு என்ன செய்வானா, இன்னும் கூட ஒரு 7 பேர் கூட்டிகிட்டு வந்து என்ன செய்வானா, குடியிருப்பானா. அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போமா. அப்பா, அந்த நாளிலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் நடுவில் இருந்ததான அந்த கானானியரை துரத்தி விடவில்லை என்று சொல்லி பார்க்கிறோமே. இயேசுவே, இந்த நாளிலும் அப்பா நாங்கள் ஆமீனப்பா ரட்சிக்கப்பட்ட பின்பு நாங்கள் கத்தாவே அந்த தீய பழக்க வழக்கங்கள், ஆமீனப்பா கெட்ட ஸ்பாவங்கள், கத்தாவே அப்போ அந்த நாள் பார்க்குறது, நேரம் பார்க்குற விஷயங்கள், ஆமீனப்பா இந்த மாதம் நல்ல மாதம்ல அப்படிலாம் நிறைய காரியங்களில் கத்தாவே ஸ்தோத்திரப்பா இன்னும் மூழ்கி போய் கிடக்குறாங்கப்பா. தேவனை இப்படிப்பட்டதான இந்த தீய பழக்க வழக்கங்கள் எதுவும் உடைய பிள்ளைகளை மேற்கொண்டு விடாதபடிக்கு, தீய ஸ்பாவங்கள் பின்தொடராதபடிக்கு கத்தாவே நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது புது சிருஷ்டியாக இருக்குன்னு சொல்லப்பட்டபடி கத்தாவே பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும், எல்லாம் புதிதாகட்டும் அப்பா. இயேசுவே ஆமென். பன்னீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எங்கள் இடத்தில் காணப்படட்டும் கத்தா. எல்லாவற்றையும் நாங்கள் அப்புறப்படுத்தி கத்தா உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க, உம்முடைய ஆளுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.